ஹாய், நம்ம வந்து சவுதி அரேபியா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து சவுதி வந்து வெறும் டெசர்ட் தான் இருக்கும், பாலைவனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் சவுதி அரேபியாவில் நம்ம கப்பல்லையும் வேலை செய்யலாம் ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன சேனல் பார்க்குற பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் நர்சஸ் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். சவுதி அரேபியாவுக்கு நம்ம வந்து கப்பலை வேலை செய்ய வரதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இன்டர்வியூ வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஆன்ஷோர் ஆப்ஷோர் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்ஷோர்னா நம்ம கடலில் வேலை செய்யறதுக்கு வில்லிங் அப்படின்னு சொன்னோம். நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கடலுக்கு போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்விம்மிங் அப்புறம் பேசிக் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்விம்மிங்லாம் நல்லா கற்றதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கப்பல் வேலை செய்ய அலோவ் பண்ணுவாங்க. ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்ஜு, இன்னொன்று வந்து வெசல். பார்ஜுனா ஒன்றும் கிடையாது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதில் வந்து 150 எம்ப்ளாய் வேலை செய்வாங்க. 24 ஹவர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கணுவாங்க. 2 hours 2 ஷிஃப்ட் இருக்கும். அண்ட் வெசல்னால் ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும். அதில் 50 எம்ப்ளாய் தான் இருப்பாங்க. அங்கே ஒன்லி ஒரு நர்ஸ் தான் இருப்பாங்க. ஒன்லி 2 hours டியூட்டி மட்டும் தான் இருக்கும். ரெண்டுத்துலையுமே பேசிக் டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 hours தான். ரிமைனிங் 4 hours வந்து நம்மளுக்கு ஓட்டி கிடைக்கும். அந்த பேசிக் 8 hours சேலரி வந்து 3500 ரியால் கிடைக்கும். ப்ளஸ் ஓட்டி வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் டெய்லி கிடைக்கும். மந்த்லி நம்ம வந்து ஒரு 6000 ரியால் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்ஜிலையும் சரி வெசல்லையும் சரி ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். லைக் தலைவலி, ஃபீவர், ஜுரம் வராங்கன்னா நம்ம பேசிக் டேப்லெட் கொடுக்கணும். இல்லை ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா நம்ம டாக்டருக்கு வந்து டெலிஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் நம்ம வந்து பேஷண்ட் கொடுக்கணும். இல்லை பேஷண்ட் வந்து ரொம்ப அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, சிக் ஆகிட்டாங்க, இல்லை ரொம்ப இன்ஜுரி ஆகிடுச்சு, இமீடியட் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். சேஃப்டி ஆஃபீஸர் வந்து கேப்டன், கப்பலோடைய கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேப்டன் வந்து என்ன பண்ணுவார்னா ஹெலிகாப்டருக்கு, எமர்ஜென்சி ஹெலிகாப்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பார்ஜிலே உங்களுக்கு வந்து ஹெலிபேட் இருக்கும், வெசலில் வந்து ஹெலிபேட் இருக்காது. ஸோ வெசல் வந்து பார்ஜ் எங்கே இருக்கோ அதை தேடி போகும். ஸோ ஹெலிகாப்டரில் பேஷண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஸ்டாஃப் நர்ஸரும் ஹெலிகாப்டரில் போகணும். போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் பார்ஜிலையும் சரி வெசல்லையும் சரி ஒர்க் வந்து நடக்காது. ஸோ அது வரைக்கும் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் திரும்ப வந்ததுக்கு வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்குங்க ஒர்க்கு சவுதி அரேபியாவில். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் நர்சஸ் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு சவுதி அரேபியா வரத்துக்கு இல்லை கல்ஃப் கண்ட்ரி போகிறதுக்கு ஒரு நல்ல ஏஜென்ட் நம்பர் வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.